கடந்த 20 வருடங்களாக தொடர்ந்து ஆண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவும் பலவீனமாக மாறிட்டு வராங்க. இது வெறும் இந்த வீடியோவை நான் உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, ரியாலிட்டி கூட இதுதான். 1980 வாழ்ந்த ஆண்களை கம்பேர் பண்ணும்போது 2020-24 வாழ்ந்த ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் லெவல் 20% குறைந்துள்ளது. ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு ஆணாக காட்டுவதே இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் தான். உங்கள் உடம்புல இந்த ஹார்மோன் குறைவாக இருக்குதுன்னா நீங்கள் வருஷ கணக்கில் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த பயனும் இல்லை. பிகாஸ் உங்கள் உடம்புல மசில் உருவாகவும் இந்த ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஆன்ம சக்தியை அதிகமாக கொடுக்கறதே இந்த ஹார்மோன் தான். இந்த வீடியோவில் இந்த ஜென்ரேஷன் ஆண்கள் ஏன் பலவீனமாக இருக்காங்கன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சொல்கிற விஷயங்களில் எதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எதெல்லாம் பொருந்ததோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நம்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன பசங்களா, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? த கன்வீனியன்ஸ் ட்ராப். இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் மறைக்கப்பட்ட ஆபத்துக்களை ஒன்று கன்வீனியன்ஸ். இன்றைய உலகத்தில் கன்வீனியன்ஸ் தான் கிங்கு. கன்வீனியன்ஸ் அப்படின்னா வசதி. வீட்டில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் உள்ள டீ கடைக்கு எதுக்கு நடந்து போகணும்? அதான் சொகுசாக உட்காந்துட்டு போக பைக்கு, கார் இருக்குது. பசிக்குது, சாப்பிட்ணும், எதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து கிச்சனை நின்று சமைக்கிறது? இல்லைன்னா கடைக்கு நடந்து போய் சாப்பிட்ணும். அதான் ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சாலும் அது இயற்கையாகவே ஆண்களின் உடலையும் மனதையும் பலப்படுத்துகிறது. சராசரியாக இன்றைக்கி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு நாளும் 7லேருந்து 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. இதோட ஃப்ரைட் நூடுல்ஸு, பர்கரு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சேர்த்து சாப்பிடும்போது உடல் பருமன் அதிகரிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு டார்க் ட்ரூத் என்னென்னா, இன்றைய சொசைட்டியும் அதோட வாழ்க்கை முறையும் ஆண்களை பலவீனமாக மாற்றும் வகையில் தான் டிசைன் ஆகி இருக்குது. ஃபுட் டெலிவரி, வீடியோ கேமு, என்டர்டைன்மெண்ட் ஷோஸ்னு எல்லாமே பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸால் பணம் சம்பாதிக்காகவே உங்களை அங்கே இங்கே எங்கேயும் நகர விடாமல் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பாதி மக்கள் ஒரே சேரில் 10 மணி நேரம் தொடர்ந்து அசையாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர் தூரத்தை ஓடி வெற்றி பெறும் போதோ இல்லைன்னா 100 கேஜி எடையை தூக்கி அதனால் கிடைக்கிற சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல பார்க்குற டிவி ஷோஸ், வீடியோ கேம் மூலமாக டோபமைன் கிட்ஸுங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் இப்படி சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கும்போதே ஒரு ஆணுக்கான ஸ்டெமினாவும் ஸ்ட்ரென்த்தும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதான் இன்றைக்கி உள்ள வயசு பசங்க கூட 10 கிலோ வெயிட்டை தூக்குனா கூட இடு பிடிச்சி உட்காந்துக்கிட்டாங்க. ஹார்மோனல் டிக்ளைன். 1949 1950 வாழ்ந்த ஆண்களுடைய ஆவரேஜ் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் 681. அதுவே இப்போ வாழ்கிற இந்த ஜென்ரேஷன் ஆண்களை பார்த்தா 20 வயசுலேருந்து 24 வயசு உள்ள ஆண்களுக்கு 409லேருந்து 555, 25 வயசுலேருந்து 29 வயசு உள்ள ஆண்களுக்கு 413லேருந்து 575, 30 வயசுலேருந்து 34 வயசு உள்ள ஆண்களுக்கு 359லேருந்து 498 வரைக்கும் தான் இருக்குது. 50-60 வருஷம் முடிவு இருந்த ஆண்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் லெவல் 20%லேருந்து 30% குறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி டெஸ்டோஸ்டெரோன் குறைவாக தான் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு ஓவர் வெயிட்டு, எனர்ஜி இல்லாமல் இருப்பது, எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச கதையாக வாழ்க்கை மொத்தம் ஒரே சரக்கில் சுற்றி ஓடிட்டே இருக்காங்க. குறைந்த டெஸ்டோஸ்டெரோன் நமக்கு இருக்க அது நம்ம டே பை டே வாழ்க்கையோடைய இணைக்கப்பட்டுள்ளது. மோசமான ஃபுட் ஹேபிட்டு, எந்த உடற்பயிற்சியும் பண்ணாமல் இருப்பது, அப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நேரம் கிடைக்காது, அதிகமான மன அழுத்தம், இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே பிளாஸ்டிக் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவது. ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போய் ஃப்ரைட் ரைஸு சாப்பிட உட்காந்தா கூட பிளேட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை விரித்து சூடாக அதில் ஃப்ரைட் ரைஸை போட்டு கொடுப்பான், அதை நம்ம சாப்பிடுவோம். அதுவே டீ கடைக்கு போய் டீ குடிக்க போனால் பேப்பர் கப்புன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பர் கப்பை சுற்றி மெழுகு பூசப்பட்டிருக்கும், அதில் சூடாக டீயை ஊற்றி குடிப்போம், அதையும் நம்ம குடிப்போம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்த விட பெரிய பிரச்சனை பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இதை சாப்பிடும்போது நம்முடைய உடலில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இது ஆண்களுக்கு இயற்கையாகவே உருவாக வேண்டிய ஹார்மோனை பாதிக்குது. த மென்டல் ஹெல்த் கிரைசிஸ். உடல் பலவீனம் வெளிப்படையாக இருந்தாலும் பெரும்பாலும் மறைக்கப்படுவது ஆண்கள் எதிர்கொள்ளும் மனநல நெருக்கடி. மனச்சோர்வு, திடீர்னு பதட்டம் அடைவது, எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இருப்பது ஆண்களை கடுமையாக பாதிக்கிறது.
இன்றைய நவீன வாழ்க்கையின் அழுத்தங்கள், சோசியல் மீடியாவில் காட்டப்படுற யதார்த்தமற்ற வாழ்க்கை முறைகள் ஒரு சராசரியான எப்படி யோசிக்க வைக்குதுன்னா, நம்ம வாழ்க்கை தான் ரொம்ப மட்டமாக போகுது போல், நம்மளை தவிர எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க போலன்னு மனதளவில் பாதிப்பை உண்டாக்கிறது. இப்போது ஒரு கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஆண் கூட இன்றைய சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணால் அதில் காட்டப்படுற சூப்பர் பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம் போலன்னு முடிவே பண்ணிடுதான். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே வர வீடியோவில் பாதி வீடியோக்கு மேலே ஒரு மிகப்பெரிய லைஃப் ஸ்டைலு, ரிச்சான வாழ்க்கை முறை, பேங்க் பேலன்ஸாக சில பல லட்சங்கள், லக்ஸுரியான காரு, ஒரு பர்ஃபெக்டான லவ் ரிலேஷன்ஷிப்பு, அழகான உடலமைப்பு, அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலேயும் ஒரு கம்பேரிசனை க்ரியேட் பண்ணுது. என்ன தான் ஒரு நல்ல வேலையில் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒருத்தன் இருந்தாலும் அவன் தாங்கிட்ட ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகுது போலன்னு எப்போதுமே ஃபீல் பண்ணி அவனோட நிம்மதியை இழந்துட்டு தான். ஒரு முக்கியமான டார்க் ட்ரூத் என்னென்னா, ஆண்கள் தற்கொலை செய்வது கடந்த சில வருடங்களாக அதிகரித்துட்டு வருது. பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஆண்கள் தற்கொலை பண்ணுற பர்சன்டேஜ் 400% அதிகமாக இருக்குது. ஆண்களுக்கு உடலளவில் வர பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காரணம் சொல்கிற இந்த சொசைட்டி, மனதளவில் ஏற்படுற உணர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்வதும் இல்லை, அதை கண்டுக்கவும் யாரும் ரெடியாக இல்லை. கேமிங் அண்டு ஆபாச போதை, அடிக்ஷன் அப்படின்னா அடிமைத்தனம் இன்றைய ஆண்களோட பலவீனம். வீடியோ கேமு, ஆபாச படம் ரெண்டுமே ஆண்களோட மூளையில் மிகப்பெரிய டேமேஜை உண்டு பண்ணுது. ஒரு ஆணுக்கு ஒரு விளையாட்டு போட்டியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றால் கிடைக்கிற ஹாப்பினஸை ஒரு வீடியோ கேமில் மணிக்கணக்காக உட்கார்ந்து விளையாடும்போது அது கொடுக்கிறது. இதனால் வீடியோ கேமில் மட்டும்தான் இன்றைய ஆண்கள் வெற்றிகரமானவங்களாக இருக்காங்களே தவிர நிஜ வாழ்க்கையில் இல்லை. நிஜ வாழ்க்கையில் ஆண்கள் பண்ண வேண்டிய அச்சீவ்மெண்ட்டை எதையும் பண்ணுவதே இல்லை. இது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுனா, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறப்பது ஒரு ப்ராசஸ், ஆனால் இன்றைய ஆண்களை பல பேர் அதை ஒரு சாதனையாகவே பார்க்குறாங்க. இதற்கு அடுத்த பிரச்சனை ஆபாச படங்கள். மூளையின் சிந்தனையும் செயல்பாட்டையும் மாற்றி அமைக்கிறது. தொடர்ந்து ஆபாச படங்களை பார்ப்பதால் ஆண் பெண் நெருக்கத்தில் ரியாலிட்டிக்கு அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுது. புரித மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் மூவியில் பார்க்குற மாதிரி ரியல் வேர்ல்டில் கூட அதே மாதிரி பர்ஃபெக்டான பாடி ஸ்ட்ரக்சரில் எதிர்பார்க்குறாங்க. இதனால் உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் கூட உறவு வச்சுப்பதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. அதனால் நிறைய பேர் படம் பார்த்தே சந்தோஷமாக இருந்துக்கிட்டாங்க. வீடியோ கேம், ஆபாச படம் ரெண்டுமே ரொம்பவுமே ஆபத்தானது. என்ன காரணம்னா, ரெண்டுமே மனிதர்களை செயல்பட விடாமல் ஒரே இடத்துல இருந்து உடனடி திருப்தியை, சந்தோஷத்தையும் கொடுக்குது. இதை ஒரு சுழற்சியில் தொடர்ந்து நம்ம மூளையும் செய்யுது. என்ன காரணம்னா, நம்ம மூளை எது ஈஸியாக இருக்குதோ அதை தான் முதல்ல செய்ய தூண்டும். நிஜ உலகத்தில் திறமைசாலியாக மாறுவதற்கு பதிலாக இன்றைய ஆண்கள் கற்பனையான உலகத்தில் தங்களோட சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்கிறாங்க. இந்த சொல்யூஷன் டேக்கிங் பேக் கண்ட்ரோல். கடைசியாக சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். எப்போதுமே பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நீங்கள் உங்களோட உடலையும் மனதையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்ய ஒரு சில மாதங்கள் நான் சொல்கிறது செஞ்சாலே போதும். நம்பர் 1, கெட் ஆக்டிவ். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஆரம்பத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லேருந்து தொடங்குங்க. உடம்பை ஆரோக்கியமாக பலமாக மாற்றணும்னு சொன்ன உடனே ஜிம் ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கான ஃபீஸை உடனே கட்டணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக தினமும் 30 நிமிடங்கள் தொடர்ந்து நடந்து பழகுங்க. அப்புறமா மெதுவாக ஓட ஆரம்பிங்க. உங்களோட உடல் எடையை பயன்படுத்தி புஷ்அப், ஃபுல்லப் ரெண்டும் ரெகுலராக போட பழகுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடம்பை ஆக்டிவாக வச்சுருக்கும்போது உடம்போட வலிமை அதிகரிக்கும். உடம்போட வலிமை மனசோட வலிமையை அதிகரிக்கும். நம்பர் 2, ஃபிக்ஸ் யுவர் டயட். உணவு முறையை பொறுத்தவரை சின்ன சின்ன மாற்றங்களே போதும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு, தாகமாக இருந்தால் தண்ணீர் மட்டும் குடிங்க. கோலா, ஜூஸ் மாதிரி சுகர் ஆட் பண்ண ட்ரிங்க்ஸை குடிக்காதீங்க. ஒரு பீர் சாப்பிட்டா அதில் எந்த அளவுக்கு உடம்பை பாதிக்குமோ அதே அளவுக்கு 6 லிட்டர் சுகர் ஆட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸை குடிக்கும்போது நம்ம உடம்பில் பாதிப்பு உண்டாகும். ஸோ ட்ரிங்க் ஒன்லி வாட்டர். அடுத்தது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், உடனடி நூடுல்ஸ் மாதிரியான உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுங்கள். அதற்கு பதிலாக வீட்டில் சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க. இயற்கை கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை, பாதாம், கொய்யாப்பழம் மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் குடிக்காதீங்க.
அதே மாதிரி பிளாஸ்டிக் பிளேட்டில் சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடாதீங்க. நம்பர் 3, டீடாக்ஸ் ஃப்ரம் டெக். நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மொபைலு, கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்சு, டிவி இப்படி டெக்னாலஜிக்கிட்ட இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஒதுங்கிடுங்க. அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூட வேண்டாம். சுற்றி உள்ள இடங்களுக்கு செல்லுங்கள். நல்ல பச்சை பசேல் மரங்கள், செடிகள் உள்ள இடத்துக்கு போங்க. ஏதாவது அருவி இப்படி அமைதியான இடங்களுக்கு போய் தினமும் 1 மணி நேரம் செலவிடுங்க. உங்களோட மனதையும் உடலையும் சரி செய்ய இயற்கையே ஒரு சிறந்த மருந்து. நாள் முழுவதும் இன்ஸ்டாகிராமில் மிகப்பெரிய மசலோடு இருக்கிற பாடி பில்டரை பார்த்தோம், இல்லாட்டா நல்ல பணம் சம்பாதிக்க மாதிரி வீடியோ போடுறத ஒருத்தனை பார்த்தும் கஷ்டப்படுறதை விட உண்மையாகவே உங்கள் சந்தோஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி யோசிங்க, அதில் கவனம் செலுத்துங்க. நம்பர் 4, பில்டு டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் யுவர் கிரேட் வெப்பன். தினமும் உங்களுக்குன்னு ஒரு கோலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒன்று விடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அந்த கோல்ஸ் டெய்லி 10,000 ஸ்டெப் நடக்கணும், இல்லைனா 10 பேஜ் புக்கு படிக்கணும். இப்படி உங்களோட லைஃபுக்கு என்ன தேவையோ அதை டெய்லி பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து சின்ன சின்னதாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா போக போக மிகப்பெரிய விஷயத்தை கூட தொடர்ந்து கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறுவீங்க, மிகப்பெரிய இடத்துக்கும் செல்வீங்க. நம்பர் 5, ரீகாம் யுவர் மென்டல் ஹெல்த். இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமானது மென்டல் ஹெல்த் தான். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரீ மைண்டடாக ஓப்பனாக பேசுங்க. உங்களுக்கு எது செய்தால் உங்களோட வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தோணுதோ அதை செய்யுங்க. தினமும் குறைஞ்சது 10லேருந்து 30 நிமிடம் தியானம் செய்யுங்க. உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ மனதோட ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு முக்கியம். ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களை பொறுத்தவரை போருக்கு போய் சண்டை போடணும், இல்லாட்டா வீட்டுக்கு தேவையான உணவை காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வரணும். இப்படி ஆண்களினாலே பொதுவான ஒரு சில வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் நிறைய தொழில்துறைகள் உருவாகிட்டு ஏஐ, மொபைல் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங், பைக் மேனுஃபேக்சரிங், நிலக்கரி சுரங்கம், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் ஏஜென்சி இப்படி பல்வேறு வகையான துறைகள் ஆண்கள் வேலை செய்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணுற டைமிங்கும் பல்வேறு வகையில் மாறிக்கிட்டே வருது. சில இடத்துல 8 மணி நேரம், சில இடத்துல 12 மணி நேரம், சில இடத்துல 16 மணி நேரம், இப்படி டைமிங் மாறிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை வரை கவனிச்சுக்கணும். நடுவில் அவங்களோட வேலையையும் கடினமாக உழைப்பு போடணும். ஒரு ஆண் என்பதற்கான வரையறையே இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் மாறிட்டு. ஆனால் உண்மையான ஆணோட ஆண்மை என்பது சமநிலை, வலிமை, ஒழுக்கம், இரக்கம், பொறுப்புணர்வு எல்லா விஷயத்துலையும் ஈக்குவலாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையை மாற்ற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை உண்டு, வலியது வாழும். இந்த உலகமும் வலிமையான மனுஷங்களை தான் கொண்டாடும், பாராட்டும். இந்த உலகத்துக்கும் வலிமையான சக்தி வாய்ந்த மனிதர்கள் தான் தேவை. நீங்களும் அதில் ஒருவேளை மாற நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை உன் கையில். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்ட் பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? டாடா, பாய், see you soon.